கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. எவனாவது மாற்றானான்னு பார்க்கலாம். எங்கேயோ நாட்டுக்கோழி வாசனை வருது. ஆஹா, என்ன சூப்பரா இருக்கா. இவளை எப்படியாவது டிரைவ் பண்ணி ஆகணுமே. என்ன பண்றது? எப்படியோ ஒருத்த சிக்கிட்டான். இவளை என் கண்ணில் காட்டினதுக்கு அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். என்னங்க இவ ஒருத்தி அந்த வர்ற வேன்ல விழுந்து சாக வேண்டியதானே. எனக்குன்னு வந்து வாச்சிருக்கா பாரு. ஏதாவது சொன்னீங்களா? பார்த்து வாமா. இவ்வளவு இன்னொரு நாள் கவனிச்சுக்க வேண்டியதான். எல்லாத்தையும் எடுத்துட்டியாமா? பார்த்து வாமா. வா. என்னம்மா ஆளை மயக்கிறா. பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. எல்லாமே வேஸ்ட் ஆயிடுச்சு. வில்லிவாக்கம் சார், தேனாம்பேட்டை வருமா சார்? கனமாப்பேட்டை தான் போகும். போட அந்த பக்கம் கண்டுக்கவே மாட்டேங்கிறா. வில்லிவாக்கம் வரா வரா. அண்ணா நகர் போகுமா? வாங்க உட்காருங்க. ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அண்ணா நகருக்கு எவ்வளவு சார்ஜ் வாங்குவீங்க? சேச்சா, நான் பணம்லாம் வாங்க மாட்டேங்க. அப்போ வில்லிவாக்கத்துக்கு போறவங்கள வாங்க வாங்கன்னு கூப்பிட்டீங்க? இல்லங்க, நான் வில்லிவாக்கம் வரைக்கும் போறேன். போற வழியில உங்களை டிராப் பண்ணிடலாமே தான் என்னால முடிஞ்ச ஒரு சின்ன சமூக சேவை. ரொம்ப நல்ல மனசு. அன்னைக்கு பாட்டி ரோட்ல விழுந்து கிடந்தப்ப நீங்க உதவி செஞ்சதை நான் பார்த்தேன். ஆமா, உங்க பேர் என்ன? ராஜா. என்ன வேலை பாக்குறீங்க? இத பாருங்க, நாங்க பரம்பரையா பெரிய பணக்காரங்க. நான் என்ன வேலை செஞ்சாலும் என் அப்பா அம்மாவுக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. எல்லாருக்கும் ஏதாவது உதவி பண்ணணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதனாலதான் என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி சமூக சேவை எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். இத பார்த்தாலே அது தெரியுது. காரோட சொந்தக்காரன் ஐ டொனேஷன் பண்ணிருக்கான் போல இருக்கே. ஒர்க் அவுட் பண்ணிட வேண்டியதான். நம்ம வாழறதுக்கு ஆண்டவன் உடலை தானம் பண்றான். நம்ம வெற்றிக்கு நம்மளோட அப்பா அம்மா அவங்க வாழ்க்கையை தானம் பண்றாங்க. நாம இந்த உலகத்துல வாழும்போது என்ன தான தர்மம் பண்றோம்னு யாருக்கும் தெரியாது. அட்லீஸ்ட் நம்ம இறந்ததுக்கு அப்புறம் நம்மளோட கண்ணு வேஸ்டா போகாம பார்வை இல்லாதவங்களுக்கு கண் தானம் பண்ணலாம் தான் எனக்கு, என் அப்பாவுக்கு, என் அம்மாவுக்கு, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கிட்டு போறேன். நிஜமாவே நீங்க ரொம்ப கிரேட். நம்ம நாட்டுல 30 லட்சம் பேருக்கு கண்ணு இல்ல. நீங்களும் உங்க கண்ணை தானம் பண்ணீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நானும் கண் தானம் பண்றேன். அது கொடுங்க. உங்க பேரு? விஜயலட்சுமி. உங்க மொபைல் நம்பர்? 9611458111. நீங்க ஒரு சைன் பண்ணுங்க. இங்க. தேங்க்யூ. உங்களால இப்ப நான் ஒரு நல்ல காரியம் பண்ணிருக்கேன். இது விஷயமா நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணலாமா? தாராளமா. வாங்கிங்க. ஏய் ராகினி, நாளைக்கு நான் ஊருக்கு போறேன். வந்ததுக்கு அப்புறம் ஃபோன் பண்றேன். வாங்க வாங்க வாங்க. உங்க அக்கா மாதிரியே உங்களையும் பெரிய ஹீரோயின் ஆக்கிடுவா அந்த அன்னபூரணி. பாத்தியா கிரிஜாம்மா, உங்க பெரிய பொண்ணு எப்படி இருக்கான்னு?
முதல்ல அவளும் இந்த மாதிரி தானே இருந்தா. இப்ப பாத்தியா, நல்ல காசி சேலை கட்டிக்கிட்டு உடம்பு முழுக்க நகையை போட்டுக்கிட்டு கால்ல தங்க கொலுசு போட்டுக்கிட்டு சும்மா ஜிலு ஜிலுன்னு மகாலட்சுமி மாதிரி இருக்கா. இதே மாதிரி இந்த 2 பொண்ணுங்களையும் மெட்ராஸுக்கு கூட்டிட்டு போய் பெரிய ஹீரோயின் ஆக்கிடுறேன். வாங்க வாங்க, நேராச்சு, வண்டில ஏறுங்க. நில்லுங்க. இவன் எதுக்கு இங்க வந்தான்? நீ எதுக்கு இங்க வந்த? சென்னைக்கு போன பிறகு என்னைக்காவது ஒரு நாளாவது நீ எனக்கு ஃபோன் பண்ணிருக்கியா? உன் அம்மா எப்படி இருக்காங்க, உன் தங்கச்சிங்க எப்படி இருக்காங்கன்னு நீ கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? இப்ப எதுக்கு இங்க வந்த? நீ மட்டும் பெரிய ஹீரோயின் ஆயிட்டு பெரிய பெரிய கார்ல சுத்திட்டு இருக்கிற. அதுக்குதான் என் பொண்ணுங்களையும் பெரிய ஹீரோயின் ஆக்கணும் தான் சென்னைக்கு அனுப்புறேன். அம்மா, உனக்கு ஏதாவது புத்தி இருக்கா? உனக்கு இதெல்லாம் புரியாது. நீ சும்மா இரு. உனக்கு பணம் தானே வேணும்? இதா எடுத்துக்கோ. எல்லாம் உனக்குதான். இவங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி ராணி மாதிரி பாத்துக்கோ. ஏய், நீ என்னடி பிச்சை போட்டு என் பொண்ணுங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறது? என் பொண்ணுங்களை நான் உன்னை விட பெரிய ஹீரோயின் ஆக்க போறேன். அதுக்குதான் அவர் கூட்டிட்டு போறாரு. நீங்க நினைக்கிற மாதிரி இவன் என்ன கூட்டிட்டு போய் என்ன ஹீரோயின் ஆக்கல, விமர்சாரி ஆக்கிட்டான். என்ன தர கெட்டவள் ஆக்கிட்டான். தரம் கெட்டவள் ஆக்கிட்டான். ஐயோ சிவா, நான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு, நான் என்னென்னமோ பேசிட்டேன்னு, தப்பு பண்ணிட்டேம்மா. நான் உனக்கு ரொம்ப கஷ்டம் கொடுத்தோம். அதை நீ எதையும் மனசுல வச்சுக்காம எனக்காகவும் உன் தங்கச்சிங்களுக்காகவும் உன் வாழ்க்கையே பாழ் பண்ணிக்கிட்டேம்மா. இது தெரியாம நான் உன்னை தப்பா பேசிட்டேன்னு என்ன மன்னிச்சிடுமா. எல்லாரும் பாக்குறாங்கம்மா. வீட்டுக்குள்ள போல. வாங்க. எங்க தர்மச்சத்திரம் ஓபன் பண்ணி 20 நாள் தான் ஆச்சு. இன்னைக்காவது வரணும்னு தோணுச்சே. ஓஹோ, தர்மச்சத்திரம்னா இதானா? நான் உடம்பு தானம்னதும் ஏதோ என்னவோ நினைச்சேன். ஓஹோ, இதான் உடம்பு தானமா? ஏதோ நல்ல காரியம் பண்றீங்கடா. நீங்க தரேன்னு சொன்ன 60,000 வேண்டான்னு. ஆனா இப்ப சொல்றேன், 5 லட்சம் ரூபாய் வேணும். பிக்ஸ் 5 லட்சம் ரூபாய். கொடுத்துடுறேன் சிவா சார், கொடுத்துடுறேன், கண்டிப்பா கொடுத்துடுறேன். 5 லட்சம். கூப்பிடு, எல்லா சுந்தரிகளையும் பார்க்கணும். ஏய், ஏய் ஜெயா, ஆஷா, உஷா, மாலா, திவ்யா, ஸ்ரீ, ஸ்ரேயா எல்லாரும் வாங்கடி. ஸ்ரேயாவா? கூப்பிடு அவள. ஏ ஸ்ரேயா. ஸ்ரேயா பார்ட்டி கூட வெளியில போயிருக்கா. சிவா சார், ஸ்ரேயா இல்ல, இவ்வளவு பேர் இருக்காங்களே. உங்களுக்கு யார் வேணுமோ அவங்கள தாராளமா கூட்டிட்டு போங்க. என்ன அவ யாரு? இவ ராகினி, உங்களுக்கு ஏத்தவ. கூட்டிட்டு போங்க, கூட்டிட்டு போங்க. அக்கா, உங்க கண்ணுக்கு நான் தெரியலையா? ஏய், போய் உன் வேலையை பாரு. போங்க போங்க, எல்லாரும் உள்ள போங்க. ஓ, என் லவர் கிட்ட இருந்து போன. சொல்லு விஜய். எங்க இருக்கீங்க? நான் என் அத்தை வீட்டுல இருக்கேன். நீ எங்க இருக்க? நான் சிவன் பார்க் கிட்ட இருக்கேன். உங்ககிட்ட பேசின உடனே வாங்க. அப்படியா? இரு, இப்பவே நான் அங்க வரேன். சாரி. ஹாய் ராஜா. ராஜா வேண்டாம், அவர் ரவுடி. வேண்டாம் ராஜா. அட போம்மா, போலீஸே என்ன பிடிக்க முடியல, இவன் பிடிச்சிருவானா? என்ன பண்ற பாரு. இன்னைக்கு பம்பர் அடிச்சிருச்சு. என்ன இது, பை பூரா காசு இருக்குன்னு பார்த்தா காண்டம்ஸா இருக்கு. ஒரு 90 கூட தெரியலையே. ஏய், அந்த பேக்ல இருந்து எதுவும் எடுக்காத. இந்த பணம் வச்சுக்க. அந்த பேக் எங்க தூக்கி போடு. தூக்கி போடுறா.
இந்த புடி ஏய் இந்த பைக்கு இவ்ளோ வேல்யூவா டேய் போடா. அப்படி என்ன இருக்கு இந்த பேக்ல? என்ன பேக்ல ஏதோ முக்கியமான பொருள் இருக்கும்னு நினைச்சேன். ஆ? ஆமா இந்த போட்டோ தான். இந்த போட்டோவை நான் பிரிண்ட் போட்டு ஊருக்கு அனுப்பணும். ஆ, யார் இந்த போட்டோல? என் அப்பாவோடது. ஓ அப்படியா? ஏதோ பேசணும் உடனே வான்னு சொன்னீங்க.